வாயை கொடுத்து வசமாக சிக்கிய கனிமொழி, நீ எல்லாம் பேச தகுதி இருக்கா? ஒவ்வொரு பட்டியலாக வெளிவந்த அதிர்ச்சி. சீமானின் பேச்சு சமீப நாட்களாக சலசலப்புகளை கிளப்பி வரும் வேளையில் சீமானின் பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டு அக்கட்சியில் எப்படி இருக்கிறீர்கள் என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் சென்னையில் மகளிர் அணி சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் கனிமொழி. சீமான் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கேள்விகளுக்கு கனிமொழி அளித்த பதில்கள் பொதுவெளியில் விவாதங்களை கிளப்பி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டும் விதமாகவும் அவருடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாகவும் சீமானின் பேச்சு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சீமானின் பேச்சு குறித்து கனிமொழி கூறியிருக்கும் விஷயம் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமையால் பெண்கள் பாதிக்கப்படுவதும், அரசு பள்ளி முதல் ஓடும் ரயில் வரை பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த லட்சணத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கனிமொழி கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டும் விதமாக நடந்து கொள்ளலாமா என்று கேள்வி கேட்கும் திமுக எம்பி கனிமொழி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை திமுகவினர் குற்றம் சாட்டிய போதும், எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்ட போதும் எங்கே சென்றார் என்று சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் திமுக கூட்டத்தில் பெண் காவலருக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றியும் கேள்வி கேட்டு கனிமொழியை வறுத்தெடுத்து வருகின்றனர் நெட்டிசன்கள். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட போது சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அதை எதிர்த்து திமுக வழக்கு போட்ட போது கனிமொழி என்ன செய்து கொண்டிருந்தார்? ஒரே நாளில் 12 பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் கடந்த வாரம் அரங்கேறியதே அப்போது கனிமொழி என்ன செய்து கொண்டிருந்தார்? அது ஏன் சொந்த கட்சியை சேர்ந்த மேயரை திமுகவினர் எப்படி நடத்தினார்கள்? இவர்களெல்லாம் பெண் உரிமை, பெண்ணிய பாதுகாப்பு பற்றி பேசுகிறார்களா என்று அரசியல் நோக்கர்கள் காட்டமாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.